வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவுண்ட் குக்கர். இன்றைக்கி நம்ம சேனலோட ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதம். மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு மாங்காவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அதோட மேல் தோலை சீவி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் எடுத்திருக்க இந்த மாங்காய் சைஸுக்கு 3 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சாதம் வரும். இப்போ வாங்க க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்ல பெரிய சீவலில் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இப்போ சாதம் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, இஞ்சி இதெல்லாம் தேவைப்படும். இது சாதம் வடித்த சாதம் வரையாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா செவந்து வந்த உடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட நம்ம துருவி வச்சுருக்க மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாங்காய் சாதம் லெமன் சாதம் டேஸ்ட்லேயே தாங்க இருக்கும். மாங்காய் ஏப்ரல், மே இந்த மாதிரி சீசனில் தான் கிடைக்கும், எல்லா சீசன்லேயும் கிடைக்காது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க. இப்போ மாங்காய் வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கிளறி விட்டு இறக்குனா கம கம கமன்னு மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுங்க. அது கலரே பார்க்க ரொம்ப சாப்பிட்ணுன்னு ஆசையை தூண்டி விடும். இந்த பாருங்கள், சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க நான் வாழைக்காய் வறுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.